பெண் என்பவள் பலகீனமானவள் சகோதரர்களே. அந்த பெண்ணுக்கு பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக நோய் வரும்போது, அந்த நோய் வயிற்று சம்பந்தப்பட்ட கேன்சராக இருக்கும்போது, அல்லாஹ் அக்பர், சொல்லி மாள முடியாது. உருகுலைந்து போனார். உருகுலைந்து போன அந்த பெண்மணி ஒரு கிளாஸ் தண்ணீரை தூக்குவதற்கு கூட சிரமப்படுவார். கண்ணால் பார்த்த உண்மை, சொந்தக்கார பெண்மணி, அந்த தண்ணீரை தூக்குவதற்கு கூட அவரால் முடியாது. கீழே கைத்தாங்கலாக இன்னொரு நபர் அந்த தண்ணீரை பிடித்துதான் அவருக்கு அருந்த செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கொடூர நோய் வயிற்று நோய் என்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோய்களிலிருந்து படைத்தவனை தவிர வேறு யாராலும் குணப்படுத்த முடியாது. உலகத்தின் மருத்துவங்கள் சில பல நேரங்களில் பொய்மையாகி விடுகிறது சகோதரர்களே. படைத்தவனால் தரப்பட்ட இந்த ஒரு அற்புதமான துஆவின் வலிமை சாதாரணப்பட்டதல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரோக்கியமான உடலும் தெளிவான சிந்தனையும் ஒரு மூமினை பல கட்டங்களுக்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும். அவன் வாழ்க்கையிலே லட்சியங்களை எட்டி எட்டி பிடிப்பதற்கும், கொள்கையிலே மிகச்சிறந்த கொள்கைகளை அவன் வகுத்து கொள்வதற்கும், தன்னுடைய எதிர்கால திட்டங்களோடு சேர்த்து தன்னுடைய குடும்பத்தாருடைய எதிர்கால திட்டங்களை அழகுபட அவன் அமைத்து கொள்வதற்கும் உடல் ஆரோக்கியமும் உடல் சுகமும் பெரும் காரணமாக இருக்கின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சுகத்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஷிஃபா என்பது வாழ்க்கையிலே அல்லாஹ்வினால் தரப்படக்கூடிய ஆகப்பெரிய பொக்கிஷம். உலகத்தில் அல்லாஹ் தந்த நியாமத்துக்களில் நான் அடிக்கடி சொல்வதை போல ஆரோக்கியத்தை போன்ற செல்வம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆரோக்கியம் இல்லாதவனிடத்தில் நீங்கள் சென்று கேளுங்கள், உனக்கு என்ன வேண்டும் என்று. அவன் சொல்வான், எனக்கு ஆரோக்கியம் தாங்க, எனக்கு ஷிஃபா கொடுங்க, எனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடுங்க, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பான். செல்வம், உன் பேர்ல ஒரு வீடு வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஆரோக்கியம் தாருங்கள், நோயிலிருந்து ஷிஃபாவை எனக்கு பெற்றுத்தாருங்கள் என்றுதான் சொல்லுவான். அந்த நோய் ஒவ்வொரு இடத்துல வரும்போதே பெரிய வலி. எல்லாமுமாக இருக்கக்கூடிய வயிற்றுல அந்த நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், தாங்க முடியாது. என்னுடைய ஜீரணத்தை, அந்த ஜீரண பொறுப்பை எடுத்துக்கொள்வது என்னுடைய வயிறு. கிட்னி என்ற அந்த பொக்கிஷத்தை தாங்கிக் கொள்வது என்னுடைய வயிறு. குடல் என்று சொல்லக்கூடிய உணவு செல்லும் பாதையை தாங்கிக் கொள்வது என்னுடைய வயிறு. கல்லீரல், மண்ணீரல், கணையம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது என்னுடைய வயிறு. அந்த வயிறு என்பது சாதாரணப்பட்ட நியாமத்தல்ல. அல்லாஹ் அக்பர். அந்த வயிறுதான் எல்லா ஆரோக்கியத்துக்கும் பிரதானம். அந்த ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டால், அந்த வயிறில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ் அக்பர், சொல்லி மாள முடியாது. எனக்கு தெரிந்த நெருக்கமான ஒரு சொந்தம், நல்ல வாழ்ந்த ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி அல்ஹம்துலில்லாஹ் காதலில், அன்பில், பாசத்தில், நேசத்தில் கணவன் மனைவி, 2 பெண் மக்கள், ஒரு ஆண்மகன், அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் திடீரென ஏற்பட்ட சோதனை. அந்த அம்மா கூட சரியாக சாப்பிட முடியாமை, 38 வயசுல என்ன சாப்பிட முடியாமை, கல்லே கரையில வயசுல ஏன் இப்படி சாப்பிட முடியாம இருக்குது? நாள்பட 7 இட்லி 8 இட்லி சாப்பிட்ட அந்த பெண்மணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 3 இட்லியில் வந்து நின்றது. காலங்கள் போக போக 2 இட்லி, 1 இட்லி, சமயங்களில் சாப்பாடே வேண்டாம். எவ்வளவோ ஜீரணத்திற்கு சம்பந்தப்பட்ட எல்லா மாத்திரைகளையும் போட்டாச்சு, ஜீரக தண்ணி குடிச்சாச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடாவை சமயங்களில் வாங்கி குடிக்கிற மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. எதுக்கும் அசைந்து கொடுப்பதில்லை. சாதம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அது வலுக்கட்டாயமா குடும்பத்தார்களுடைய வற்புறுத்தல்ல சாப்பிட வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் ரொம்ப டீப்பாக எடுக்கக்கூடிய ஸ்கேனை எடுத்து பார்த்தா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. உங்களுடைய வயிற்றில் கேன்சர் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த அமைதியும் சமாதி, அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் பலி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, வாழும் காலமெல்லாம் படைத்தவனை
நினைத்து பார்த்து அந்த ரப்புடைய அந்த நியாமத்தை சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நியாமத்திற்காக சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரப்பு தரக்கூடிய அனித்தரமான ஆக்கப்பூர்வமான ஒன்று ஆரோக்கியம் என்பது. அந்த ஆரோக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தருவதற்காக தந்ததற்காக சாஷ்டாங்கமாக தினசரி அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சஜிதாவில் கடந்து கதறக்கூடிய ஒரு தகுதியில் தான் நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த ரப்பு நமக்கு உயிர் பிச்சையும் உடல் பிச்சையும் தந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கையிலே இந்த கேன்சர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வயிற்று கேன்சர் படைத்த இறைவன்ட்ட மன்றாடுறாங்க, மருத்துவமனையா போறாங்க. ஆனால் அப்புடைய நாட்டம் 6 மாதத்திலேயே சொல்லி முடிச்சிருச்சு. இந்த பிரச்சனைகளிலிருந்து ரப்பு என்ன பாதுகாக்கணும்? ஏன்னா 3 குழந்தைகள் தாயற்றது, 3 குழந்தைகள் தாய் இழந்து, கணவன் மனைவியை இழந்து, அவருடைய தாய் தன்னுடைய பிள்ளையை இழந்து, அல்லாஹ். அப்போ இந்த ஒரு துன்பத்திலிருந்து ரப்புல் இஸ்ஸத் பாதுகாக்க வேண்டுமெனில் ஒரு பெரிய துவாவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த துவாவை ரொம்ப மைனூட்டா கவனிச்சு எழுதி நீங்க அந்த துவாவை அல்லாஹ்விடத்துல அழுது மன்றாடி கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எங்கே பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுத்ரதிக வரஹ்மதிக அன் துகஃபிஃப் அன்னி அலம மஇததி வ அன் தஷ்ஃபீனி ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அல்லாஹும்ம அக்ரிஜ் குல்ல மரதின் வ தாஇம் மின் ஜஸதி வ அஸில் அன்னி ஹாதல் அலம யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ மஇததி ஷிஃபாஅன் வம்னஹ்னி ஆஃபியத்தன் லா தன்கத்யா வஸிஹ்ஹத்தன் லா தஸூல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் குல்லி அலமி யுஅதீனி வமின் குல்லி வஜஇன் யுஸீபுனி ஃபகுல்லி அவ்னன் வஷிஃபாஅன் யா ஷாஃபி யா முஆஃபி உக்துப் யா ரப்பி. திரும்பவும் சொல்கிறேன். اللهم إني أسألك بقدرتك ورحمتك أن تخفف عني ألم معدتي وأن تشفيني شفاء لا يغادر سقما. اللهم اخرج كل مرض وداء من جسدي وأزل عن هذا الألم يا أرحم الراحمين وأزل عني هذا الألم يا أرحم الراحمين. اللهم اجعل في معدتي شفاء وامنحني عافية لا تنقطع وصحة لا تزول. اللهم إني أعوذ بك من كل ألم. اللهم إني أعوذ بك من كل ألم يصيبني ومن كل وجع. اللهم إني أعوذ بك من كل ألم يؤذيني ومن كل وجع يصيبني فكل عونا وشفاء يا شافي يا معافي اكتب يا ربي. அவ்வளவுதான். அற்புதமான துவா, அற்புதமான துவா. அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுத்ரதிக வரஹ்மதிக. யா அல்லாஹ், உன்னுடைய ஆற்றலை கொண்டும் உன் கருணையை கொண்டும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அன் துகஃபிஃப் அன்னி அலம மஇததி. என்னுடைய வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோக்காடை யா அல்லாஹ் நீ லேசாக்கு. வேதனை, வலி தாங்க முடியவில்லை இறைவா, அந்த வலியை நீ எனக்காக லேசாக்கு. வஅன் தஷ்ஃபீனி ஷிஃபாஅன். ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை எனக்கு தா. லா யுகாதிரு ஸகமா. அதற்கு பின்னாடி எந்த விதமான இடையூறும் என்னை தொடாத அற்புதமான ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு ஷிஃபாவை எனக்கு கொடு. அல்லாஹும்ம அக்ரிஜ் குல்ல மரதின் வ தாஇன் மின் ஜஸதி. என் உடம்புல உள்ள ஒவ்வொரு நோயையும் நீ வெளியாக்கிடு. வ அஸில் அன்னி ஹாதல் அலம யா அர்ஹமர் ராஹிமீன். குறிப்பாக
இந்த வலியை தரக்கூடிய இந்த வேதனையை, இந்த வயிற்று பிரச்சனையை யா அல்லாஹ் நீக்கிவிடு நாயனே. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ மஇததி, என்னுடைய வயிற்றுக்கு நீ ஷிஃபாஅன், ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்த ரப்பே. வம்னஹ்னி ஆஃபியா, எனக்கு நீ சுகத்தை அன்பளிப்பாகத்தா, ஆஃபியத்தை எனக்கு நீ அன்பளிப்பாகத்தா. லா தன்கத்யா, என்றைக்கும் நிரந்தர தன்மையோடு இருக்கக்கூடிய, இடையில் நின்று விடாத சிஹத்தை எனக்கு தா. ஏன்னா இடையில சிஹத் இல்லாம போயிடக்கூடாது. நீ தொடர்படியாக இருக்கக்கூடிய, அதாவது நிரந்தர தன்மையுள்ள, இடையில துண்டிப்பே இல்லாத சிஹத்தை எனக்கு கொடு நாயனே. சிஹத்தன் லா தஸூலு, நீங்காத ஆரோக்கியத்தை கொடு நாயனே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி அலமின், ஒவ்வொரு நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். யுதீனி, எனக்கு வேதனை தரக்கூடிய ஒவ்வொரு நோயிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அமின் குல்லி வஜஇ யுசீபுனி, ஒவ்வொரு திடுக்கத்திலிருந்தும் ஒவ்வொரு வேதனைகளிலிருந்தும் என்னை தொடக்கூடிய ஒவ்வொரு வேதனைகளிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபகுல்லி ஆவுனன், எனக்காக நீ உதவி செய் நாயனே. வஷிஃபாஅன், எனக்காக ஆரோக்கியத்தை கொடு நாயனே. யா ஷாஃபி, ஓ ஆரோக்கியம் தருபவனே. யா முஆஃபி, சுகத்தை அளிப்பவனே. உக்துப் யா ரப்பி, என் விஷயத்தில் எனக்கு நல்லதை எழுதிவிடு ரப்பே. அவ்வளவுதான். இந்த அருள் மிக்க துஆவை மனமுருகி கேளுங்கள் வயிற்று நோயாளிகளே. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். அந்த ரப்பின் திருக்கரங்கள் உங்களுடைய வயிறுகளை ஆறுதலாக மருந்திட்டு புண்களை, உடல் பலகீனங்களை, உங்கள் வயிற்று பிரச்சனைகளை ஆற்றி விடட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்த உங்களுடைய சகோதரன் எனக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.